MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. அரிது அரிது மாடினடாய் பிறத்தல் அரிது அதனினும் அரிதுன்னு சொல்லி எத்தனையோ விதமான பிணிகள் நமக்கு இருந்தாலும் இந்த பிறவியை கொடுத்த அந்த எம்பெருமானுக்கு நாம பணிவிடை செய்யறது ஒரு பெரிய சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் பட்டு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நான் காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா அதை பின்னாடி கை காமிப்பேன். யாரு? முருகன் தான். புனர்ஜென்மேன பாவக, நம்ம புனர்ஜென்மத்துல பண்ண பாவம் நம்ம மேல என்ன ஆகும்? கல்லாக படும். கல்லு நம்ம மேல பட்ட உடனே நம்ம யாருக்கிட்ட போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒருத்தர்கிட்ட தான், செந்திலாண்டவர்கிட்ட தான் போகணும். திண்டுக்கல்ல எத்தனையோ பேர் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த முருகனை தரிசனம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், இந்த வார்த்தைகளை கேட்கணுங்கிற அனுகிரகம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஏற்படுற துன்பத்துக்கு வராத 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 சொன்னா வந்துட்டே இருக்கும். நகர்ந்து 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 முருகனை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டீங்கன்னா போதும். உங்களையும் பார்த்து, உங்களுடைய பெரியவங்களையும் பார்த்து, பெரியவங்களுக்கு பெரியவங்களையும் பார்த்து, அவங்களையும் பெரியவங்களை பார்த்த அந்த முருக பெருமான் உங்களை இப்படி பார்க்கும்போது என்ன நினைப்பாரு? யா, நான் உன் அப்பாவை பார்த்துருக்கேன், உன் தாத்தாவை பார்த்துருக்கேன், உன்னுடைய தாத்தாவுக்கு தாத்தாவும் பார்த்துருக்கேன். எல்லாத்துடைய துன்பத்தையும் விலக்கி கொடுத்த இந்த முருகன் நம்மளுடைய கஷ்டத்தை விளக்க மாட்டான். முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, வேல்வேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் மருதமலையாண்டவருக்கு அரோகரா. பேரன்பு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் 6/9/2025 இந்த நாளில் திருமுருகன் திருவிழா. இந்த திருமுருகன் திருவிழா மிக பிரம்மாண்டமாக இன்றைய தினத்தில் நடந்திருக்கு. எல்லோரும் என்னுடைய வார்த்தையை ஏற்று இங்கே இத்தனை பேர் வந்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் எல்லா விதமான நலன்களும் தரணும்னு பிரார்த்தனை செய்து இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த திருமுருகன் திருவிழா இது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் நம்ம காலையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 3-3:30 வாக்கில் இருக்கும். என்னுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் கோயில், அந்த மலை மேலிருந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு நேராக உட்காந்து தியானம் பண்ணுறேன். நீங்கள் அபிஷேகத்தப்போ ஒரு ருத்ராட்சம் பார்த்துருப்பீங்க. அந்த ருத்ராட்சம் ஒரு சிவசூத்திரத்துக்காக ஒரு புஸ்தகம் அப்படி கையில் உட்காந்து தியானம் பண்ணுறேன். காலையில் கரெக்டாக ஒரு 3-3:30 மணி இருக்கும். அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுறேன். அப்படி தியானம் பண்ணும் பொழுது ஒரு மனசுக்குள்ளே இப்போ நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ இதெல்லாம் அப்படியே வீடியோ மாதிரி ஓடுது. அந்த வீடியோ மாதிரி மனசுக்குள்ள முருகனுக்கு அபிஷேகம். நம்ம கோயிலில் இருந்திருக்கோம், ஒருவேளை அந்த அபிஷேகமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்ம கோயிலில் இருந்திருக்கோம், கோயிலில் அபிஷேகம் பண்ணியிருக்கோம், அந்த எண்ணமோ அப்படின்னு ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே இன்னொரு பக்கம் இருக்குது. அப்படியே மனசுக்குள்ள முருகனுக்கு அபிஷேகம். அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தவிழ் நாதஸ்வரம் கச்சேரி இது ஓடுது. நம்ம கோயிலில் இருக்கும் பொழுது தவிழ் நாதஸ்வர கச்சேரியே பண்ணதில்லையே, இது என்னது அப்படின்னு யோசிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அழகா அருணகிரிநாதனை பற்றி ரொம்ப அழகாக பேசினார் சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவும் மனசில் வருது. அதாவது அவருன்னு வரல, பட் யாரோ சொற்பொழிவு பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓதுவார் பாடினார். இது அத்தனையும் ஒரு வீடியோ மாதிரி. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோவை ஸ்பீட் பண்ணி விட்டிங்கன்னா எப்படி இருக்கும்
அந்த மாதிரி கட 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 கடன்னு மனசில் ஓடுது. ஓடினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், காலையில் கரெக்டாக ஒரு 5-5:30 இருக்கும், அப்படியே உட்கார்ந்த இடத்துல மெசேஜ் எடுத்து அனுப்புகிறேன். யாருக்குன்னா 2 பேருக்கு அனுப்புகிறேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திரு ராஜலட்சுமி ரமேஷ் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். கரெக்டாக 5:35 இருக்குன்னு நினைக்கிறேன், 5:36 இந்த மாதிரி இருக்கும். ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரன்னு சொல்லிட்டு நம்ம கோஆர்டினேட்டர், இந்த 2 பேருக்கு தான் இந்த மெசேஜ் அனுப்புகிறேன். மெசேஜ் அனுப்பிச்ச உடனே அடுத்தது 2 பேருமே எப்போவுமே லேட்டாக பார்ப்பாங்க, 2 பேருமே சீக்கிரமாக பார்த்துட்டாங்க. ஜி என்னமோ அனுப்பிச்சிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நடக்கணும், இது இப்படி நடக்கணும், ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, எந்த இடத்துல ஜின்னு கேட்குறாங்க, தெரியல. நான் உண்மையாக சொன்ன வார்த்தை தெரியல. அடுத்தது எங்கே ஜி பண்ண தெரியல, நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க எங்கே நடக்குதுன்னு பார்க்க. ஒரு 3 இடம் மட்டும் சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு 3 இடம் சொல்கிறேன். அப்போது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அவங்க வந்து ராஜலட்சுமி சொன்னாங்க, ஜி திண்டுக்கல்ல இது பண்ணலாமா? சரி, ஏற்பாடாயிடுது. திண்டுக்கல்லில் பண்ணலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஏற்பாடாயிடுத்து. பேர் தலைப்பு எதுவுமே இல்லை, சொல்லியாச்சு, ஏற்பாடாயிடுத்து. எத்தனாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது தேதி வந்து 6ஆம் தேதின்னு என் மனசில் பட்டது. 6ஆம் தேதி, 4 நட்சத்திரம் எதுவுமே தெரியாது. 6ஆம் தேதி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. 6ஆம் தேதி புதுயுகத்தில் டிவியில் போய் உட்கார்றேன், ஒரு சேனல் இதில் போய் உட்காந்துட்ருக்கேன். உட்காந்து பேசும் பொழுது ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்ற, இந்த மாதிரி முருகனுக்கு சிறப்பான ஒரு விழா பண்ண போகிறேன். என்ன பேர் தெரியாது, நல்லா கேட்டுக்கோங்க. திருமுருகன் திருவிழா. அப்பத்து ஸ்பாட்டில் இது நடக்குது. திருமுருகன் திருவிழா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். திருமுருகன் திருவிழான்னு அந்த இடத்துல பேர் வைக்கிறோம். 6ஆம் தேதி பண்ணுறோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மண்டபம் தெரியாது. மண்டபம் இல்லை, மண்டபம், அதாவது மண்டபம் பேர் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. திருமுருகன் திருவிழா திண்டுக்கல்லில் நடக்குது. கொஞ்ச நாள் பார்த்தா அவங்க மண்டபம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது. இந்த மண்டபத்தை அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப, இந்த மண்டபத்தில் ஏராளமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. ரொம்ப அற்புதமான இது. நான் சொன்ன ஹோமத்துக்கெல்லாம் ஓகே, ஹோமத்துக்கெல்லாம் ஓகே, இப்படி எல்லாமே சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே நம்ம ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது முன்னாடி வந்து பார்ப்போம் அந்த மண்டபம் எப்படி இருக்குது, எதுவுமே இல்லை. அவங்க சொன்னாங்க, சரி வீடியோ அனுப்பிச்சி வச்சாங்க. ரொம்ப அழகாக இந்த மண்டபம் வந்து ஏற்பாடாகி இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கிறது. மேஜர் டோனர் திரு சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவங்க வீட்லேயும் கலந்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி முதல்ல இருந்து பார்க்குறாங்க. காலையில் கோபூஜையிலேருந்து ஆரம்பித்தது கணபதி ஹோமம், சுப்பிரமணியருடைய ஹோமத்தை ரொம்ப அழகாக குருநாதர் குருக்கள் அவர்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாபி கேசம், நாதஸ்வரம், தமிழ், அதுவும் ரொம்ப சிறப்பாக நடந்தது. முருகன் அலங்காரம், அதே மாதிரி திருப்புகழும் அருணகிரிநாதரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவை திரு முனைவர் கிருஷ்ண தத்தாத்திரேயர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொற்பொழிவு பண்ணாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சுப்பிரமணியம் குழுவினர் பார்த்துருப்பீங்க. திருப்புகழ் தேனிசை அமுதம், முருகப்பெருமானே அப்படி நேரில் கொண்டு வந்தாப்புல நமக்கு டைம் பத்தலை, அதனால் இருந்தாலும் எல்லாரும் ரசித்து கேட்டீங்க. கடைசியில் இன்னொரு பாட்டு பாடுங்களேன்னு நான் தான் சொன்னேன். ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க. அடுத்தது கந்த சஷ்டி பாராயணம். எல்லாரும் சேர்ந்து கந்த சஷ்டி பாராயணம் பண்ணியிருக்கேன். முருகப்பெருமானை ஏற்கனவே அவர் வந்துட்டார். வருக வருக மயிலோன் வருக, இந்திரன் முதலாய் எந்திசை போட்ட மந்திர வடிவேல் வருக வருகன்னு முருகனை வருக 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 வருகன்னு ரொம்ப அழகாக அத்தனை பேரும் பாராயணம் பண்ணியிருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப அழகாக நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் பெங்களூரில் ரொம்ப அழகாக அஸ்ட்ராலஜி பார்ப்பார், நியூமராலஜி பார்ப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சி பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டவர். அவர் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துருக்கார். நம்ம சொன்ன உடனே ஒரே ஒரு பத்திரிக்கை அனுப்பிச்சு வச்சோம், உடனே கலந்துட்டார். ஆர்யா அஸ்ட்ராலஜர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி எப்பவுமே உத்வேகம் இருக்கணும். அந்த உத்வேகம் கொடுக்கறதுக்கு நிறையா பேர் வந்து கூட இருந்து உதவி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த தண்ணி எடுத்து ஊற்றினது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தைக்கு நீங்கள் எப்படி எல்லாரும் வந்திருக்கீங்களோ அதே வார்த்தைக்கு சரிங்க ஜி சரிங்க ஜி சரிங்க ஜின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
நம்மளுடைய இந்த முருகப்பெருமான் இந்த திண்டுக்கல்ல இன்னைக்கு அருள் பாலிக்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ண ராஜலக்ஷ்மி ரமேஷ் அவர்கள், அதுக்கப்புறம் மகேந்திரன், அதுக்கப்புறம் ரமேஷ், லதா ரமேஷ் அவர்களுக்கும் தேன்மொழி ரொம்ப அழகாக எடுத்து எம்சி, அதாவது அதை எடுத்து சொல்கிறதுல ஒரு இது இருக்குது, அதை ரொம்ப அழகாக எடுத்து பண்ணியிருக்காங்க. அவங்க தேன்மொழி அவர்களுக்கும். அடுத்தது சுகுணா. நேற்று நைட்டு நான் வரும்பொழுது மணி 12 இருக்கும். இப்படி அதாவது எனக்கு எங்கே அறை போட்டிருக்காங்களோ அங்கே தான் போனோம். கார் தப்பி தவறி இங்கே வந்துட்டார், என்னன்னு தெரியல, இங்கே வந்துடுது. பார்த்தா வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா தமிழ்ச்செல்வி. எப்போவுமே நம்மளுடைய அத்தனை விஷயங்கள்லையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொன்னால் உடனே வந்து எல்லா வேலைகளும் பாருங்கள், எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அங்கே இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா வேலைகளும் எடுத்து செய்யக்கூடியவர்கள். அடுத்து ஜெயபாலு, நிறையா படித்து நிறைய விஷயங்கள் சொற்பொழிவு இதே மாதிரி பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் நம்மளோட இதில் எடுத்து பண்ணக்கூடிய ஜெயபாலு அவர்கள். ஜெகானந்த ஜோதி அவர்களும் நிறையா இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்க. லோக் சுந்தர் அவர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கார். அவரும் எப்போவுமே நம்மளுடைய கூட இருந்து செயல்படக்கூடியவங்க. விஜயகுமார் திருவண்ணாமலை, நம்ம மாதம் திருவண்ணாமலையில் பண்ணிட்டு இருந்தோம். அந்த முருகனுக்கு அந்த சாமிக்கு அத்தனை பூவும் கொடுக்குறவர் அவர் தான். அதனால் அவங்க குடும்பத்தாருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாராயணன் வள்ளி அவர்களுக்கும். சென்னையிலேருந்து இதெல்லாம் ஒரு பக்கம் ஏற்பாடானாலும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் ஒன்று வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறவங்க ராஜலக்ஷ்மி அவங்க பார்த்துப்பாங்க. காசி யாத்திரை, வெளிநாடு யாத்திரை இதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடியவங்க நம்ம அன்னபூர்ணி அவர்களும். அவங்க அம்மா அவங்களும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்மளோட இதில் கலந்து கொள்கிறாங்க. அவங்களுக்கும் சொன்ன உடனே சட்டுன்னு கூட வரக்கூடியவர் தம்பி வினோத் அவர்களுக்கும். மற்றும் யாராவது பேர் விட்டுருந்ததுன்னா அவர்களையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு எப்போவுமே உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கக்கூடியவங்க. ஒன்று, அம்மா அப்பாவுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு முருகன்னாவே யாருன்னு தெரிஞ்சிருக்காரு. அதனால் அம்மா அப்பா அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எப்பவுமே ஒரு பக்திக்கு கூட ஒத்துழைக்கக்கூடியவங்க. நீயா நானான்னு போட்டி போடுற மாதிரி அவங்களுக்கும் பயங்கர பக்தி, முருகர் சிவபக்தி. அதுக்கப்புறம் இப்போது முருக பக்தி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மருதமலைக்கு தவறாமல் போய் எனக்காக எத்தனை பேர் வேண்டிக்கிறீங்க, அவங்களும் முதன்மையாக வேண்டிக் கொள்ளக்கூடியவர்கள். அஸ்வினி மகேஷ் அவர்களுக்கும் இத்தனை நாள் யாரும் வெளியில் வீடியோவிலலாம் வந்திருக்க மாட்டாங்க, இன்றைக்கி தான் முதல் முறை வந்திருக்காங்க. அதே மாதிரி எப்பவுமே முருகன் பேர், எனக்கு முருகன் தான் எல்லாம்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அழகாக இதே மாதிரி சில சொற்பொழிவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இது யூடியூப் இதில் இன்ஸ்டாவில் வந்து சில சொற்பொழிவு கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய வரதேஸ்வரன் அவர்களுக்கும் ஸ்கந்தேஸ்வரன் அவர்களுக்கும். அவங்க பேர் வந்து ஸ்கந்தன் முகன், முருகனுடைய பேர். அமைதியாக இருந்து இதெல்லாம் ரசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் கலாட்டா மீடியா இங்கே இருக்கக்கூடிய கேமரா எடுத்துட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கும், உணவு செய்து கொடுக்கக்கூடிய அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் மண்டபம் ஏற்பாடு மைக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் முருகப்பெருமானை வேண்டி எல்லா விதமான நன்மைகளும் பெறணும் பிரார்த்தனை பண்ணி, இப்போ இந்த முருகப்பெருமானுடைய பக்தியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பக்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், இந்த மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அரிது அரிது மானினராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிதுன்னு சொல்லி எத்தனையோ விதமான பிணிகள் நமக்கு இருந்தாலும் இந்த பிறவியை கொடுத்த அந்த எம்பெருமானுக்கு நாம வந்து பணிவிடை செய்யறது ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப இந்த பிறவி இருக்கு பாத்தீங்களா, இந்த பிறவியில எத்தனையோ விதமான ஆசைகள், அதற்கு தகுந்த துன்பங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. யாருக்கு துன்பம் இல்லை? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு குழந்தை, ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஏமா என்னை போட்டு படுத்துற,
புஸ்தகத்தை தூக்கிட்டு போனோம், வெயிட்டை தூக்கிட்டு போனோம், மிஸ்ஸு சொல்லுவாங்க. காலேஜ் போகிற பசங்களுக்கு அதை விட துன்பம். கல்யாணம் ஆகாத வாழ்க்கை எந்த நிகழ்ச்சிக்கும் போக மாட்டான். அப்புறம் பொண்ணுக்கு பையனுக்கு இதுக்காகவே நிகழ்ச்சிக்கு போகிறத தவிர்த்துருவோம், பயந்துட்டே இருப்பான். என்னத்தை கல்யாணம் ஆனவாளுக்கு என்னத்தை சொல்கிறது, இப்படி சொல்லி சில வருத்தங்கள் சில பேருக்கு இருக்கும். குழந்தை பிறந்தாச்சு, குழந்தைய நல்லா வளர்த்தா அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர். குழந்தை நன்னா இல்லைன்னா அம்மா அப்பா பேர் கெடும். அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. நன்னா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை அப்படின்னு வேண்டி வேண்டி முருகனுக்கு பாத யாத்திரை போகும். இப்படி எல்லா விதமான வேண்டுதல்களும் எங்கே வரும்னா எங்கிட்ட தான் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாதகத்தை எடுத்துட்டு வருவாங்க. முருகா, இந்த முருகப்பெருமானை வேண்டிகிட்டே இருக்கேன் நீங்கள் சொல்லி டிவியில். ஒரு அம்மா சொன்னாங்க, சார் நான் பரம விநாயகர் பிரியர், நான் எங்கள் வீடு ஃபுல்லாக விநாயகர் 108 விநாயகர் இருக்கார். ஆனால் உங்களை பார்த்து முருகா 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 முருகான்னு சொல்லி இந்த முருகப்பெருமானுடைய பக்தியிலேயே நான் மாறிட்டேன். சதா காலம் முருகனை தான் காலையில் எழுந்திரிச்சு கும்பிட்றேன், என் பக்தியே மாறிடுச்சு சார்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா முருகர் உங்களை காப்பாற்றுவார்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் பட்டு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நான் காண்பிக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா அதை பின்னாடி கை காமிப்பேன். யாரு? முருகன் தான். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு நாய் ஒன்று இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு கல் எடுத்து ஓங்கி நாய் மேல ஒரு விட்டு எறிவாங்க. அது விட்டு எறிஞ்சவனா கல்லை தேடிட்டு ஓடுமா, எரிஞ்சவனை தேடிட்டு கடிக்க போகுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. யாரை தேடிட்டு கடிக்க போகும்? அடிச்சது நம்ம மேல கல்லை நினைச்சு கல்லை தானே கடிக்க போனோம். ஆனா நாய்க்கு தெரியும் கல்லு எந்த தப்பும் பண்ணல, அடிச்சதுதான் தப்பு. நான் சிவனேன்னு போயிட்டு இருக்கிறவனை அடிச்சா பாத்தியா, அதுதான் தப்புன்னு சொல்லி அடிச்சவனை தான் அது என்ன பண்ணும், கடிக்க போகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அடிச்சவனை தான் கடிக்க போகும். நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேல கல்லு கொட்டு கொடுத்துன்னு சொல்லிவிட்டு இந்த கல்லை என்ன பண்றோம், ஐயோ இப்படி ஆயிடுத்தே, அப்படி ஆயிடுத்தே, அப்படி ஆயிடுத்தே, இப்படி ஆயிடுத்தே, அப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நாம் செய்த பாப வினைக்கு ஏற்றாற்போல அந்த கல்லு நம்ம மேல படும். புனர்ஜென்மேன பாவக, நம்ம புனர்ஜென்மத்துல பண்ண பாபம் நம்ம மேல என்ன ஆகும், கல்லாக படும். அந்த கல்லு எப்ப எரியப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேரம் சரியில்லைன்னா நம்ம மேல எரியப்படுறது. அப்போ அந்த கல்லு நம்ம மேல பட்ட உடனே நம்ம யாருக்கிட்ட போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒருத்தர்கிட்ட தான், வேற யாரும் கிடையாது. சக்கரவர்த்தி கிட்ட தான் போகணும், செந்திலாண்டவர்கிட்ட தான் போகணும், முருகப்பெருமான்கிட்ட தான். இதை காண்பிக்கிறது தான் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதும் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன், முருகப்பெருமானத்தினுடைய நாமத்தை சொல்லி முடிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி நிகழ்ச்சியை ஆரம்பிப்பேன், நிகழ்ச்சியை முடிப்பேன். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில தான் பண்ண பாப புண்ணியத்துக்கு ஏற்றாற்போல கஷ்டங்களை பட்டு இருக்கோம். அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம நம்ம யாட்ட வேண்டோம்னா, முருகா நீ என்னை காப்பாத்து அப்படின்னு வேண்டோம். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உள்ள வந்தவங்க எல்லார்ட்டையும் சிரிப்பீங்க, எல்லார்ட்டையும் பேசுவீங்க. மனசுக்குள்ள ஒன்று ஓடும். உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்வீங்க. நீங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசுவீங்க. வந்தோடனே வணக்கம்னு சொன்னா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோபிச்செட்டிப்பாளையம். எந்த ஊர்? ஈரோடு. நான் திண்டுக்கல். நான் சேலம். நான் அங்க இங்க. அப்படியா? ஓ ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா பேசுவீங்க, எல்லாம் சாப்பிடுவீங்க. ஆனா முருகனை பார்த்த உடனே தன் கண்ணுல இருந்து தானா தண்ணி வருது. நான் திரும்பி பார்த்தேன், ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வாழ்க்கையில் வேணுங்கிற விஷயம் இல்லை, என்ன வேதனை இருக்கோ அந்த வேதனையை நினைத்து என்ன பண்றீங்க, உருகுறீங்க. மனமுருக 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 முருக 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 முருகன்னு அந்த முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி வேண்டக்கூடிய ஒரு அற்புதங்களை இந்த இடத்துல பார்க்க முடியும். நமக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, சகோதரர் இருப்பாங்க, சகோதரி இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, கணவர் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. எப்படி இந்த முகத்தில் கண்கள் இருக்கிறதோ அந்த கண்களுக்கு தனியான வேலை. கண்களுக்கு பார்வை மட்டும்தான். கண்ணில் கொண்டு இனிப்பு வச்சிங்கன்னா அது தெரியாது. மூக்கில் கொண்டு போய் பார்வையை பார்க்கணும், கண்ணாடியை கொண்டு போய் மூக்கு கண்ணாடின்னு பேர் வேணா இருக்கலாம், மூக்கு மேலே உட்காடுறங்காட்டி. ஆனால் மூக்குக்கு பார்வை கிடையாது. நாக்கு சுவைக்க மட்டும்தான் தெரியும், சுவாசிக்க இதற்கு தெரியாது. எப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு, ஆனா அவயங்களுக்கு தனித்தனியான வேலைகள் இருக்கோ, அதே போன்று குடும்பத்துல எல்லாரும் இருந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு தனி மனம்,
ஒரு இஷ்ட தெய்வம், ஒரு இறைவன் நம்மளுக்குள்ள இருந்துட்டு இருக்கோம். நம்மளுக்குள்ள எப்போ அந்த இறைவனை நோக்கி நாம பிரயாணம் பண்றோமோ உடனே அவர் 10 அடி எடுத்து வைத்து உங்களை அணைத்துக் கொள்வார். அதுதான் இந்த மாதிரி சத்சங்கத்தில எல்லாம் உங்களால கலந்து கொள்ள முடியும். அவர் ரொம்ப அழகா தத்தாத்திரேயன் சொன்னார், திண்டுக்கல்ல எத்தனையோ பேர் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த முருகனை தரிசனம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், இந்த வார்த்தைகளை கேட்கணுங்கிற அனுக்கிரகம் இருக்கு. செந்திலாண்டவர் யார நினைக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் வர முடியும், அவர்கள் மட்டும்தான் இதை கேட்க முடியும். இந்த பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போக இல்லைன்னா முடியாது. காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் சார் கிளம்பிட்டேன், ஆனால் வர முடியல, எங்க பேர் அர்ச்சனை பண்ணி விடுறீங்களா சார், கிளம்பிட்டேன் இது ஆயிடுத்து எங்களால் வர முடியல, கிளம்பிட்டேன் இப்படி ஆயிடுத்து எங்களால் வர முடியல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்னா 20 பேருக்கு ஃபேமிலியால வர முடியல. அப்போ பாருங்க, நம்மளுக்கு இன்னைக்கு முருகன் இந்த இடத்துல உட்கார வச்சு அனுக்கிரகம் கொடுக்க பேர் கிடைக்கணும். யாரை வேண்டணும்? தான் முருகனை வேண்டும். கல்யாணம் ஆகலே இல்லை சார், என்னமோ தெரியல பயமாவே இருந்துருக்கு, வேற யாரும் இல்லை. முருகனை வேண்டணும், காரியம் நடக்கும். எனக்கு என்னமோ தெரியல சார், வாழ்க்கையில பண பிரச்சனை தாங்க முடியல, திருப்பியும் சொல்றேன் முருகனை வேண்டும் சார். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. சின்ன வயசுல எவ்வளவு நிம்மதியா இருந்தேன், இங்கேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போனா எவ்வளவு நிம்மதியா இருந்தேன். அடாடாடா 10 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர், அதுக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சூப்பர், அதுக்கு முன்னாடி இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 5 வயசு குழந்தை, அது இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்போ நாட்கள் முன்னாடி போக 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 மனதில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னை அறியாம குழந்தை பருவத்தில் இருந்தேன். இப்ப விவரம் தெரிய 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 துன்பங்களும் என் கூட வந்து ஒட்டி கொள்றது. இந்த துன்பம் போகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு உதாரண கதை ஒன்று சொல்றேன். ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தாங்க, கழுத்து பூரா செயின் போட்டு இருந்தான். திருடன் பக்கத்துல வந்து நின்னான். ஐயோ திருடன் வரான். அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் என்ன பண்றா, தள்ளி நிக்கிறா. அவன் இன்னும் அப்படியே சுத்தி பார்க்கறான், இன்னும் 2 அடி பக்கத்துல வரான். அந்த அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு, ஐயோ திருடன் இன்னும் பக்கத்துல வரானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றா, தன்னுடைய தலைப்பை எடுத்து இப்படி போட்டுட்டு பயந்துட்டே இருக்கா. கழுத்துல செயின், கையில பர்சு, பயந்துட்டே இருக்காரு. பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அவரும் இன்னும் பயந்துட்டு இருக்காரு, என் கழுத்துல இருக்க செயின் அடைச்சிட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு திருடன் பக்கத்துல நெருங்க 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 இந்த அம்மாவுக்கு பதட்டம் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல நைஸா ஒரு போலீஸ்காரர் வந்து பக்கத்துல நின்னார். திருடன் தானா அந்த இடத்த விட்டு போயிட்டான். போலீஸ்காரர் பக்கத்துல வந்து நின்னோடனே ஏன்னா இவங்களை கண்டா அவனுக்கு பயம் இல்ல, போலீஸ்காரரை கண்டா அவருக்கு என்ன உண்டு? பயம் உண்டு. அவர் எதுவுமே பேசல, எதுவுமே பண்ணல. என்ன பண்ணிட்டான்? அந்த இடத்தை விட்டு நைஸா பதமா திருடன் நைஸா போயிட்டான். இந்த அம்மா தலைப்பை எடுத்து முன்னாடி போட்டு, நம்ம வாழ்க்கையில ஏற்படுற துன்பத்துக்கு வராத 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 சொன்னா வந்துட்டே இருக்கும். நகந்து 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 நீங்க போனா உங்களை தொடர்ந்துட்டே இருக்கும். எப்படி அந்த திருடன் பக்கத்துல 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 வரானோ இப்படி வந்துட்டே இருக்கும். ஆனா போலீஸ்காரர் மாதிரி முருகனை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டீங்கன்னா போதும். என்ன பண்ணுவான்? அந்த திருடன் எப்படி போவான்? நைஸா அந்த இடத்தை விட்டு போன மாதிரி தானாக துன்பம் உங்களை விட்டு போய்விடும். நிகழ்ச்சிக்கு வர, நேற்று கிளம்புற, கார்ல ஏறி உட்கார்ற, அப்படியே வந்துட்டு இருக்கேன், முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. முருகனுடைய ஒரு அற்புதமான உருவம். அந்த முருகனுடைய மேல பார்க்கிற திருமுருகன் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா நிகழ்ச்சிக்கு பேரு திருமுருகன். முருகன் அங்கேயே காட்சி கொடுத்துட்டு, முருகா இப்படி எல்லா விஷயங்கள்லையும் என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, கவலைப்பட வேண்டாம். முருகா அப்படின்னு மனம் விட்டு நீங்க வேண்டினா போதும், அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்களை விட்டு போதும். எனக்கு தொழில் கஷ்டமா இருக்கு முருகா அப்படின்னு வேண்டினா அந்த தொழில் பிரச்சனைகள் போகும். ஏன் அப்படின்னு சொன்னா, என் கூட வந்த 6 படை வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் இத்தனை பேர் இருந்து இத்தனை வேலை பண்றாங்களே, இத்தனை பேரும் 6 படை முருகனை பார்த்தவர்கள். இத்தனை பேரும் அந்த முருகப்பெருமானுடைய பாராயணத்தை தினம் தினம் வேண்டுபவர்கள், தினம் தினம் அந்த முருகப்பெருமானை நாமத்தை சொல்லுபவர்கள். அவர்கள் வரும் பொழுது என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்குன்னு வந்தாங்க. இன்னைக்கு அந்த கஷ்டங்கள் எங்க போச்சுன்னு தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான், உங்க மனசுல இன்னைக்கு ஒரு விதையாக நான் இதை போட்டுட்டேன். அது கண்டிப்பா செடியாக மரமாக வளர்ந்து அது பழங்கள் கொடுக்கும். அது முருகப்பெருமானுடைய படையாக உங்களை காப்பாத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது.
இது ஒரு விதையாக போட்டோம். நமக்கெல்லாம் சின்ன வயசில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பழனி போயிருக்கீங்க. யாரெல்லாம் பழனி போயிருக்கீங்க? திருச்செந்தூர் சின்ன வயசில் போனவங்க யார்? மருதமலை, திருத்தணிகை, எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கு. இப்படி சொன்ன உடனே டக்குன்னு நம்ம புத்தி போய் அங்கே ஒரு கனெக்ட் ஆகுதா? நான் சின்ன வயசில் போனேன், இத்தினூண்டு வயசில் போனேன், அந்த முருகப்பெருமானை நான் தரிசனம் பண்ணேன். சிம்பிள். உங்கள் அப்பா அம்மா அந்த வயசில் அந்த முருகனை காமிச்சு ஒரு விதையை போட்டாங்க. இன்றைக்கும் அந்த ஞாபகம் உங்களுக்கு வருது. நீங்கள் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் சொல்கிறேன், ஆமாம் நான் அன்றைக்கி போயிட்டு வந்தேன், இந்த கோயில் இப்படி தான் விஞ்சில் ஏறி போனேன், கோயிலில் காணாமல் போனேன், அப்புறம் திடீர்னு கூடி வந்து என்னை கூட்டிகிட்டு போனால், இப்படி எல்லா கதையும் சொல்லுவேன். இங்கே வெளியில் வந்தால் புளியோதரை நல்லாயிருக்கும், சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும், வடை நல்லாயிருக்கும், லட்டு நல்லாயிருக்கும். இப்படி எத்தனையோ பாருங்கள், அந்த அந்த நினைப்பு உங்களுக்கு வந்துடுது இல்லையா? அப்போ உங்களையும் பார்த்து, உங்களுடைய பெரியவங்களையும் பார்த்து, பெரியவங்களுக்கு பெரியவங்களையும் பார்த்து, அவங்களையும் பெரியவங்களை பார்த்த அந்த முருகப்பெருமான் உங்களை இப்படி பார்க்கும்போது என்ன நினைப்பாரு? பார்த்தியா, நான் உன் அப்பாவை பார்த்துருக்கேன், உன் தாத்தாவை பார்த்துருக்கேன், உன்னுடைய தாத்தாவுக்கு தாத்தாவும் பார்த்துருக்கேன். எல்லாத்துடைய துன்பத்தையும் விலக்கி கொடுத்த இந்த முருகன் நம்மளுடைய கஷ்டத்தை விளக்க மாட்டாரா? அதனால எவர் ஒருவர் சக்கரவர்த்தியை வேண்டாரோ அவருக்கு எவ்விதமான துன்பங்களும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இந்த திருமுருகன் திருவிழா வெகு சிறப்பாக நடந்திருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் மனசில் இருக்கும். அந்த சிந்தனைகளை எம்பெருமானுடைய பாதத்தில் விட்டு இன்றைய தினத்தில் எங்கள் கோயிலில் பூஜை பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா விளக்க ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த சாமியை தீபத்தில் பார்க்கணுன்னு. இதெல்லாம் இருந்து என் வாய்ஸ் கேட்கறதோட இல்லாமல் என்னோட விஷயம் கேட்கறது இன்னும் பெருமை அப்படின்னு சொல்லி மற்றற்ற மகிழ்ச்சி. வெற்றிவேல் முருகனுக்கு. பார்த்தீங்களா, மைக் இருந்து கத்ததோட இத்தனை நேரம் சொன்னதோட இப்போ சப்தம் எப்படி பலமாக இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள், அடுத்தடுத்த விஷயங்களில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு ஊர்கள், இப்போ ஐயா வந்து சொன்னார், எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வந்து பண்ணணும், அதனுடைய ஏற்பாடு வந்து நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி முருகன் திருவிழா எல்லா ஊர்கள்லேயும் நடக்கணும், எல்லா ஊர்கள்லேயும் நீங்கள் கலந்து கொள்ளணும். திருமுருகன் திருவிழா எல்லா ஊர்கள்லேயும் பண்ணுறோம். தை மாதம் மலேசியாவில் பண்ணுறோம். இங்கே மலேசியாவில் பத்திகேஃப் முருகன்கிட்ட பண்ண போகிறோம். அதனால் எல்லாரும் நம்மளுடைய ஆறுபடை வீடு போன்ற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் கலந்து கொள்ளணும். முருகப்பெருமானுடைய பெருமைகளை குழந்தைகளுக்கு விதையாக போடணும். நம்ம எப்படி அந்த ஒரு பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி அவர்களுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடா முயற்சியும் இணையில்லாத புகழும் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, நமஸ்கார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel